சபரி வந்த பிரதமர் வேட்டி அணிந்து பகவதி அம்மன் கோயிலில் 20 நிமிடங்கள் வழிபாடு. முக்கடல் சங்கமத்தில் காலை சூரிய உதயத்தை கண்டு ரசித்தார். விவேகானந்தர் மண்டபத்தில் பரமஹம்சர் படத்திற்கும் விவேகானந்தரின் சிலைக்கும் மலர்தூவி பிரதமர் மோடி மரியாதை. மகாமண்டபத்தில் நாளை பிற்பகல் வரை இரவு பகலாக தியானம். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. கடும் சோதனைக்கு பிறகு படகில் பயணிக்கும் மக்கள். இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்றுடன் நிறைவு. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், பஞ்சாபில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கர்நாடக எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா கைது. பெங்களூரு விமான நிலையம் வந்தவரை சுற்றி வளைத்து பிடித்த சிறப்பு விசாரணைக் குழு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெயில். மாநிலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை தருமபுர ஆதீன மடத்தில் கடும் எதிர்ப்பை மீறி நடைபெற்ற பட்டண பிரவேசம். சிவிகை பல்லக்கில் பக்தர்கள் சுமக்க 4 மாட வீதிகளில் ஆதீனம் வீதி உலா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் அமித்ஷா சாமி தரிசனம். தேய்பிரை அஷ்டமி தினத்தில் சிறப்பு வழிபாடு. வெறுப்பு பேச்சுக்களால் பிரதமர் பதவியின் மாண்பை மோடி குறைத்திருப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சனம். மன்மோகன் சிங்கின் கருத்துக்கள் நகைப்புக்குரியவை என்று பாஜக பதில். திருமணத்தை மீறிய உறவை மறைக்க நடிகைக்கு பணம் கொடுத்த புகாரில் ட்ரம்ப் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் ஜூன் 11 வெளியாகிறது. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பிரதானமாக 4 செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும். அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதி. பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரதமர் நரேந்திர மோடியுடைய கன்னியாகுமரி வருகை. அங்கு 45 மணி நேரம் தியானத்தில் ஈடுபட இருக்கார். இதனுடைய பின்னணி குறித்தும் அரசியல் முக்கியத்துவம் தொடர்பாக பேசுவதற்காக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய மூத்த நிர்வாகி விஜயதரணி அவர்கள் நம்முடன் இணையிருக்கார். முதல்ல அண்மை செய்தியாக வாரணாசி தொகுதியில் நாளை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அங்கு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் நேரலையில் இணைகிறார். பேசலாம். ரகுவரன், தமிழ்நாட்டில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபட்டிருக்காரு. இந்த செய்தி வாரணாசியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? வாரணாசி கள நிலவரம் எப்படி இருக்கு? தொகுதியில் நேற்று மாலை 5 மணியோட இந்த தேர்தல் பிரச்சாரமானது ஓய்ந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாரணாசி தொகுதி பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதனால நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து என்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் இந்த சைலண்ட் டே கடைபிடிப்பதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்தவர்கள் இங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகளை அறிவுறுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 104 தடை உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அனுமதியின்றி கூடுவது போன்றதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடிகள் 1909 வாக்குச்சாவடிகள் இந்த வாரணாசி தொகுதியில் இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 அசெம்பிளி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட தான் இந்த வாரணாசி நாடாளுமன்ற தொகுதி. இந்த வாக்குச்சாவடிகளுக்கெல்லாம் இன்று மாலை 6 மணிக்குள் இந்த வாக்கு எந்திரங்களை கொண்டு செல்வதற்காக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு அனைத்து வாக்கு எண்ணும் எந்திரங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி மாலை 6 மணிக்குள் அந்த பணிகள் அனைத்துமே முடிக்க திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. நாளை காலை 5 மணியிலிருந்து இந்த மாடல் பூத் எலெக்ஷன் நடத்தப்பட்டு காலை 7 மணிக்கு இந்த வாக்கு பதிவானது நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி ரகுவரன். அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் சிறப்பு விருந்தினராக விஜயதரணி அவர்கள் நம்முடன் இணைகிறார். வணக்கம் மேடம்.
பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகை, தமிழ்நாட்டு வருகை, விவேகானந்தர் மண்டபத்தில் அவருடைய தியானம் அப்படின்றது பேசு பொருளாயிருக்கு. தேர்தலுக்கு முன்னதாக, ஒரு நாளுக்கு முன்னதாக இந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கான நோக்கம் என்ன? அதுவும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? குறிப்பாக அவர் போன முறை அவர் இமாச்சலத்தில் அந்த தியானத்தை மேற்கொண்டார். அதே மாதிரி இன்னைக்கு அவர் விவேகானந்தர் கேந்திராவில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் அவர் தியானத்தை மேற்கொள்கிறார். தென்குமரி, தென்முனை, இந்தியாவின் தென்முனையாக இருக்கக்கூடிய குமரி பிரசித்தி பெற்ற ஒரு இடம். விவேகானந்தர் அங்கு தியானம் செய்த இடம். அந்த இடத்திற்கு பல்வேறு புகழ் இருக்கு. குறிப்பாக விவேகானந்தருடைய அந்த தியானம் என்பது மிகவும் பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது மட்டும் கிடையாது, அவரின் பெயர் நரேந்திரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு மீண்டும் அவர் பெயரை ஏந்திய நரேந்திர மோடி அவர்கள் அங்கு தியானம் செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம். குறிப்பாக தியானம் என்பது எல்லா மக்களுக்கும் உரியதாக ஒன்று. அது பிரதமருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தினந்தோறும் அவர் தியானம் செய்யக்கூடியவர். அந்த வகையில் குறிப்பாக தென்குமரி முனையில் இன்றைக்கு அவர் 48 மணி நேரம் தியானத்தில் தொடர்ந்து இருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை, செய்தியை அவர் கொடுக்கவிருக்கிறார். இது தேர்தல் நேரம், தேர்தல் இல்லாத நேரம் என்பது ஒரு எந்த தொடர்பும் இல்லை. தேர்தலுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் தன்னுடைய பிரைவேட் விசிட்டாக அவர் வந்திருக்காரு. அதில் அவர் இந்த தியானத்தை மேற்கொள்கிறார். அங்கு தியான மண்டபத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தியானம் செய்திருக்கிறார்கள். ஏன், நாங்கள் கூட சென்று தியானம் செய்திருக்கிறோம். அந்த வகையில் பிரதமர் அவர்கள் அந்த இடத்தில் நம்முடைய குமரி மாவட்டத்தில் தியானம் செய்வது, குமரி பகவதி அம்மன் கோவிலில் அம்மனை தரிசித்தது என்பது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது. குறிப்பாக அவர் மிகப்பெரிய வெற்றியை 3வது முறையாக வெற்றி பெற்று நாட்டின் பிரதமராக வாகை சூட உள்ளார். அதன் ஒரு அடிப்படை நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. பிரதமருடைய தியானம் செய்யக்கூடிய உரிமையை யாரும் கேள்வி கேட்கல, அதனுடைய பிரைவேட் ரைட். அது எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய முக்கிய பிரமுகராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு. பட் ஒரு பொது தளத்தில் விவேகானந்தர் மண்டபம் அப்படின்றது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு பொது இடம். இதுவரைக்கும் 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த 2 தருணம், இந்த கடந்த 2019 தேர்தல் அப்ப தியானம் பண்ணதும் அதுவும் தேர்தல் காலத்தில் தான், இப்ப 2024 பண்றதும் தேர்தல் காலத்தில் தான். ஒரு பிரதமர் தன்னுடைய ஒரு லிமிட்டை அவரே பிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? யாரும் சொல்ல வேண்டிய நோக்கம் இல்லை, அவரே பிக்ஸ் பண்ணிக்க கூடாதா? இது ஏன் சர்ச்சைக்கு வித்திடுறார் அவரு? தியானம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதாவது இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு சில கட்சி தலைவர்கள் லண்டன் போய் தேர்தல் நேரத்திலேயே நாட்டை பற்றியே பேசிட்டு வந்தாங்க. அன்னைக்கு யாரும் கேள்வி கேட்கல. அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டு காமிச்சாரு ஒரு கட்சி தலைவர். அது தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் செய்ய முடிந்தது. அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் எவ்வளவோ, நம்முடைய முதல்வர் கொடைக்கானல் சென்று ஓய்வு எடுத்தார் தேர்தல் நேரத்தில். யாருமே தேர்தல் நேரத்தில் பிரதமர் பப்ளிக் பிளேஸ்ல பிரைவேட் லைஃப், அது தேர்தல் இன்னைக்கு சைலன்ஸ் டே. இன்னைக்கு சைலன்ஸ் டே. பிரதமருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வரன்முறை இருக்கு. நீங்க சைலண்ட் டேல தியானம் சைலண்டா பண்றாரு, அதை தான் நீங்க பார்க்கணும். அவர் பரப்புரை பண்ணல, தியானம் தானே பண்றாரு. சைலண்டா தியானம் பண்றாரு. சைலண்ட் டேல சைலண்டா இருக்காரு, யார்ட்டையுமே பேசல. இதுவே ஒரு முன்னுதாரணம். மக்களுக்கு அவர் தரக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்னன்னா, சைலண்ட் டேல சைலண்டா இருக்கணுங்கிறத அவர் ரொம்ப தெளிவா நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காரு. தியானம் செய்வது என்பது சைலண்டா இருப்பது, யாருடனும் பேசுவதில்லை, அமைதியாக தன்னுடைய பிரைவேட் டே அது அவருக்கு. அதே தியானத்தில் அவர் ஈடுபடுகிறார். விவேகானந்தருடைய அந்த மண்டபம் என்பது ஒரு தனியாரால்
பராமரிக்கக்கூடிய ஒரு மண்டபம். அந்த இடத்துல அவர் தன்னுடைய தியானத்தை மேற்கொள்கிறார். அவர் எந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் போகல. அதே மாதிரி எந்த கவர்மெண்டோட எந்த கெஸ்ட் ஹவுஸ்லயும் போய் உட்காரல. அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு தனியாருடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு தியான மண்டபம். அங்கு பேச்சுக்கே இடமில்லை. அவர் யாருடனும் பேசவும் இல்லை, எந்த பரப்புரையும் செய்யவும் இல்லை. தமிழ்நாட்டில் எலெக்ஷனும் இல்லை. அது முக்கியமான ஒன்று. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இங்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா. தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாடு மட்டும்தான் நீக்கப்படலையே தவிர, ஆனால் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு உள்ள நடைமுறைகள் தான் இங்க இருக்கு. அவர் இங்க தியானம் செய்வது என்பது சைலண்டா, இந்த சைலண்ட் டேயை சைலண்டா அவர் மேற்கொள்கிறார்.